என்னென்ன கேட்டால் மருந்தகத்தில் நான் ஒரு 20 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் எப்படி பார்த்தா ஒரு 10 பார்ட்டி படுக்க வச்சுருவாங்க. ஃபைட்டர்ஸ் படுக்க வச்சுட்டு ஓதை குத்தி சாவச்சிட்டே வருவாங்க. கமர்ஷியல் லாக் கடைசியாக படுத்துட்டு இப்போ அதில் வந்து ஈட்டி எடுத்து விழுந்து குத்தமாக தட்டி விட்டு எகிரி மாட்டில் தான் நான் சேசி. சார் நீங்கள் டம்மி கட்டி ஒர்க் பண்ண மாட்டார் அவர். எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கிடையாது, ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணுவார். ஒரிஜினல் பேஸ் பண்ணிட்டு தான் டம்மி செட் பண்ணி சொல்லுவார். ஃபைட்டு போகிறவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பயன் சுத்தமாக கிடையாது. என்ன ஷார்ட் பண்ணணும், எங்கேருந்து குதிக்கணும் பண்ணிவிடுவார். அந்த சீன்ஸில் வந்து கமல் சார் வந்து எஸ்கேப்பு என்னென்ன கேட்டால் மாடு ரொம்ப ஷார்ப்பு. இந்த பக்கம் கேமராமேன் உள்ளே அந்த பாக்ஸில் மாட்டிட்டார். குத்தி தூக்குது. கமல் சார் ஒரு படம் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுல இருந்து படம் முடிக்கிறது கூட ஒர்க் பண்ணினா இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் டேரக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பண்ணலாம் என்னென்ன கேட்டால் அவ்வளோ டெக்னிக் கற்றுக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒரு டைரக்ட் பண்ணோம்னா ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, ஒரு டைலாக் பண்ணுங்க, ஒரு எடிட்டிங் பண்ணுங்க, ஒரு அந்த மாறி மாதிரி போவாங்க. இங்கே அப்படி கிடையாது, எல்லாமே கற்றுக்கணும். நீங்கள் எடிட் உட்காருமா அங்கே சொல்லுவார், என்னடா திட்டு எல்லாம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. இல்லை சார் ஷார்ட் சேர்த்து போகலாம் சார். டே நம்ப மாட்டானுங்கடா, நீ சொல்லிட்டு போயிடுவேன். தியேட்டர் பண்ண சொன்ன சார் ஜம்ப் பண்ணி கேட்பான், பண்ண முடியுமா? தேவையான வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் இணைஞ்சிருக்கிறார் ஃபைட்டர், அப்புறம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் திரு பரமசிவம் அவர்கள். அவர் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஓகேண்ணா, நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் வந்து சொன்னீங்க. நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஃபைட்டராகவும் ஸ்டண்ட் கொரியோகிராஃபராகவும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கேட்கணும், ஃபஸ்ட்டு கேட்டுறோம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு படம் தான் வந்து மருதநாயகம். அந்த படம் அப்போது பேசப்பட்டது இல்லாமல் இப்போ வரைக்கும் வந்து பேசப்பட்டிருக்கு. அது அடுத்து கண்டினியூ பண்ணுவாரா, கமல் சார் எடுத்து முடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? மீண்டும் வருமா மருதநாயகம்? மீண்டும் வந்து நல்லாயிருக்கும். என்னென்ன கேட்டால் மருதநாயகத்தில் நான் ஒரு 20 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃபஸ்ட்டு ஷார்ட் எப்படி பார்த்தா ஒரு 10 பார்ட்டி படுக்க வச்சுருவாங்க. ஃபைட்டர்ஸ் படுக்க வச்சுட்டு ஊர் கிராமத்து ஆள் படுக்க வச்சுட்டு ஓதை குத்தி சாவச்சிட்டே வருவாங்க. ஒரு வீட்டில் குத்துவாங்க. இவர் வந்து தாய்த்தப்பட்ட ஜாதி, இவர் வந்து இதுக்காக கொலை பண்ணுறோம் அப்படின்னு குத்திட்டே இருப்பேன். கமர்ஷியல் லாக் கடைசியாக படுத்துட்டு இருப்பார். அப்போ அதில் வந்து ஈட்டி எடுத்து நடுவில் குத்தணும். குத்தமாக தட்டி விட்டு எகிரி மாட்டில் தான் சேசிங். மாடு என்னென்ன கேட்டால் எல்லாம் குதிரை சேஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் மாடு சேசிங் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறோம். மாடு மலை ஏறி போயிட்டுருக்காரு. உடனே நெக்ஸ்ட்டாக கட் பண்ணால் எல்லாம் குதிரை ஏறி ஓடி சேஸ் பண்ணணும். மாடு சேசி தப்பிச்சு போய்ட்டு அவர் குதிக்கிற ஒரு ஷாட் ஒன்று அது ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் மட்டும் மறுநாள் வந்துட்டு அருவியில் குதிக்கிற ஷாட் ஒன்று. மேலேருந்து குதிப்பார், ரோப் ஷாட் பண்ணி அருவியில் குதிக்கிறது, ஊசி உள்ள வந்து வர மிதக்கிறது. அவர் போட்டில் வருவார். போட்டில் அவங்க ஒரு ஃபைட்டு ஒன்று. இவர் ஃபைட்டில் எப்படி கேட்டோம்னா நம்ம நினைக்கிறது தான் தப்பு. அவர் சொல்லுவாங்க, என்ன பண்ண சொல்கிறார், அவர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க வெறும் ஹீரோன்னு கிடையாது. அவர் ஃபைட்டர்னா ஃபைட்டர் தான். எங்களை பொறுத்தவரைக்கும் ஃபைட்டர் அவர் கமல் சார். என்னென்னு கேட்டோம்னா நம்ம அடிப்பட்டோம்னா அவன் அப்படி கிடையாது. அடிப்பட்டோட கொடுப்பான், இல்லை பெரிய அடியை கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் போயிடலாமா கண்டுக்க மாட்டார். அவர் ஃபைட்டர் மாதிரி ஒர்க் பண்ண எந்த ஷாட்டுமே சரி. அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு அடிப்பட்ட விஷயங்கள், ஏன்னா நிறையமே வந்து ரிஸ்கான ஷாட்ஸ், அந்த அருவியை குதிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கழுகு, இந்த பிணந்திண்ணி கழுகு கூட ஒரு ஷாட், அதை ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இதில் ரொம்ப ரிஸ்க்காக அவருக்கு அடிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கானா அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது? அதில் வந்து விஷ்ணுவா சார் இவரும் ஃபைட் இருக்கும். ஓகே. படம் கத்தி தூக்கி கேட்ச் பண்ணணும். கத்தி பண்ணி டப்புன்னு அடிக்கும்போது லேட்டாக பட்டுடுச்சு. ஒரு நியூஸ் என்னென்ன கிடையாது சார், ரெடி டேக் பண்ண சார், விடுங்க சார். ஒரிஜினல் சார். நீங்கள் டம்மி கத்தி ஒர்க் பண்ண மாட்டார் அவர். எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கிடையாது, ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணுவார். ஒரிஜினல் பேஸ் பண்ணிட்டு தான் டம்மி செட் பண்ணி சொல்லுவார். சில பேர் என்ன டம்மி கிடையாது, ஒரிஜினல் ஃபஸ்ட்டு கொடுங்க கேட்பார். ஒரிஜினல் பிடிச்சோமோ அதே போய்ட்டு தான் டம்மிக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட கேட்டு அந்த ஃபைட் பண்ணி கேட்ட கையில் அடிப்பட்டது கண்டுக்கல. விஷ்ணுவா சார் அடிப்பட்டுன்னு சொல்கிறார். சார் பண்ணுங்க சார், போய்ட்டு டமாட்டமாக அடிச்சு முடிச்சு போய் கடைசியில் டேக் முடிச்சப்போ தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அடிப்பட்டு இப்படி சகிச்சாங்க. நம்மளை ஃபைட்டு தானே போயிட்டு அப்புறம் என்னென்ன கேட்டால் ஃபைட்டு குறைப்பரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பயன் சுத்தமாக கிடையாது. என்ன ஷார்ட் பண்ணணும், எங்கேருந்து குதிக்கணும் பண்ணிவிடுவார். அது மாதிரி ஒருத்தி பண்ணலான்னு சார், இல்லை டேக் போயிடலாம், எதுக்கு உடனே பண்ணக்கூடாது கமல் சார். அது பிடிச்சி அவர்கிட்ட வந்து ஈக்குவல் யாரும் கிடையாது. இன்றைக்கி என்னென்னு கேட்டால் அப்போ சொல்லுவாங்க, நான் அது பண்ண கிடையாது. என்னென்னா நாங்கள் ஒர்க் பண்ண சொல்கிறோம், அது ஸ்ட்ரெயிட்டு. சில பேர் வந்து ஷார்ட் பண்ண வேணும் வேசனம் பண்ண, இல்லை அங்கே நின்று ஷார்ட்டை மேலே குதிக்கணும் நேரம் பார்ப்பார். ரெடியாப்பா மாஸ்டர் டேக் போயிடலான்னு தர மாஸ்டர், இல்லை சார்
மாஸ்டர் டேக் போகலாம் மாஸ்டர், நானும் ஹீரோ தானே, நானும் ஃபைட்டர் தானே, நான் புதுசாக வந்தேனே, ஒரே குதிச்சு போயிட்டே இருப்பார். பயப்பட மாட்டார். பயம் என்பது சுத்தமாக அவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது சார், இப்போது பொங்கலை வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கோம். பொங்கல் அப்படின்னாலே கமல் சாரோட இந்த ஒரு படம் வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்துடும். விருமாண்டி அப்படிங்கிற ஒரு படம், மருதநாயகத்துலேயே அந்த ஒரு மாடோட சேசிங் சீக்வன்ஸ் அந்த காம்போலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. விருமாண்டிலே நீங்கள் வந்து ஃபைட்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த செட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அந்த நம்ம நார்மலாக ஆக்டர்ஸை வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு அனிமலை வந்து ட்ரெயின் பண்ணி நடிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் மாடு அப்படிங்கும்போது பயங்கர டஃப்பான ஒரு ஜாப். அது வந்து எப்படி சாத்தியமாச்சு விருமாண்டியில்? விருமாண்டியில் வந்து மாஸ்டர் எல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காரு. மதுரில் மாடு வந்திருக்கு, அந்த மாடு பிடிச்சிட்டு உள்ளே போனோம். யார் பிடிச்சிட்டு போகிறதுனாரு? மாஸ்டர் பரமச்சந்திரன் நீ பிடிச்சிட்டு போனார். என்னென்ன கூட நான் வில்லேஜில் இருந்தாலும் மாடுகளை அடைக்கிறேன், அந்த மெத்தட் தெரியுன்றதுனால என்னை பிடிச்சிட்டு போடுறாங்க. ஆனால் உள்ளே போயிட்டுருப்பேன். உள்ளே போய்ட்டு விடுவேன், ஹீரோயின்கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. மாடு விட்டோன்னு பயந்து ஓடுறேன். அவள் தான். ஆனால் நான் பயந்து வரல, மாடு என்ன துரத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த மூக்கை பிடிச்சி போனால் அதுக்கு வெளியே இருந்தப்போ தான் அவ்வளோ தான். அந்த செட்டு என்ன மட்டும் துரத்துது. ஓடி 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 கரெக்டாக ஒரு தண்ணி தொட்டி இருந்து தண்ணி தொட்டி உள்ளே குதிச்சுட்டு போய்ட்டு தண்ணி தொட்டியில் உள்ள குதிச்சு உள்ளே மூழ்கிட்டேன். நான் மேலே போகிற மாடு என்னை பார்த்துட்ருக்கு, மேலே வரணும்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே தழிச்சிட்டு அப்புறம் எந்த மாடு போயிடுச்சு. திரும்பி வெளியே ஓடிச்சு. அவள் தான் தெரியும். மாடு வெறுத்து ஓடுங்க. நாங்கள் 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒருத்தர் ரோட்டில் கிடையாது. எல்லாம் மரம் அங்கே செடி குட்டியெல்லாம் ஏறிட்டாங்க. ஏன்னா ஒரிஜினல் மாடு. நேராக போச்சு. ஒருத்தர் டவுலில் பிரித்து போட்டு புளியா மாதிரி எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு ஒரு போட்டுன்னு. இது நேராக போச்சு. ஒரு குத்து தூக்கிச்சு. எப்படி பொத்துன்னு கீழே வந்தார். கீழே வந்தால் எல்லாம் ஓடுனாங்க. அப்படியே இருந்தாங்க. அவர் புளியா மரத்துக்கு எந்த பக்கம் மாடு அந்த பண்ணிட்டு அப்படி நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாடு பார்த்த லேடி நேராக வந்தேன். ஒரு பெட் துணி தூக்கி போட்டாங்க முகத்தில். அதுக்கப்புறம் நின்றுது. என்னென்ன கட்டமானாக்கா அந்த சீன்ஸில் வந்து கமல் சார் வந்து எஸ்கப்பு. என்னென்ன கேட்டால் மாடு ரொம்ப ஷார்ப்பு. இந்த பக்கம் கேமராமேனு உள்ளே அந்த பாக்ஸில் மாட்டிட்டார். தூக்குது. கேமரா உள்ளே உட்காந்து சார் அசையாதீங்க சார் அப்படியே இருக்குது சார் எல்லாமே. என்னென்ன கேட்டால் மாடு கொஞ்சம் அசைந்தாலும் தெத்துரும். நீங்கள் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நின்றுடும் அது. ஏன்னா அசைந்தா குத்திரும் அது. அதேமாதிரி இன்னொரு ஓடிச்சு. ஒருத்தர் எகிரி கீழே வந்து அவர்கிட்ட படுத்துட்டார். படுத்துட்டு ஒன்று நின்று பார்த்துட்டு போயிட்டேன். நம்ம ஓடிடுச்சு. நேரம் போய்ட்டு மாடை பொறுத்த நீங்கள் ஓடிட்டீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். நீ படுத்துறதுக்கு குத்தாது, தாண்டி போயிட்டு வந்துடும். அந்த தூங்கிட்டு இருந்தவருக்கு அடி காயம் அந்த மாதிரி அடிப்பட்டுது. ஷோல்டர் அடி தான், ரொம்ப பெரிய அடி இல்லை, ஷோல்டர் அடி தான். ஆனால் எனக்கு மட்டும் 3 தையல். அந்த தொட்டியில் இருக்க வச்சல ஆணி கழிச்சிச்சு. தொட்டி உரமாக இருந்தால் ஆணி போயிடுச்சு. 3 தையல் நம்ம மட்டும். ஆனால் ஒரிஜினல் அதேமாதிரி அதில் ஒன்று வச்சுக்க ஒரு ஷீட் ஒன்று உடைக்கணும். அதில் உடைக்கணும் சொன்னால் யார் உடைக்கணும்? இப்போ மாஸ்டர் சார் டூப் போட்டு வச்சேன். மாஸ்டர் நான் பண்ணுறேன் மாஸ்டர். சார் பேடி எல்லாம் ஒன்றே வேணாம், எல்லாம் வரமுங்க. நின்னார். ஓய்ங்க அடித்தார் சீட்டில். நாங்களாம் கிடையாது. கை தட்டினோம். அவர் திரும்பினார். யாரும் அங்கே கிடையாது. எல்லாம் அந்த போய் திரும்பி சைலண்ட் அப்படி போயிட்டு யார் கை தட்டினார்? யாரும் கை கட்டி சைலண்ட் நின்றுட்டு இருந்தோம். எது கை தட்டுறீங்க? டேக் சரியில்லை, நான் நல்லா பண்ணலை. ஓகே. எது என்கரேஜ் பண்ணுறீங்க? 1 more திருப்பி ஓடிச்சு. ஆஷு ஷீட்டு வச்சுட்டு திருப்பி ஓடிச்சார். என்ன சார் அடி? டேய் நீ ஃபைட்டர்டா, நானாக தான்டா. உனக்கு அடிப்பட்ட எனக்கு அடிப்படாதா? எல்லாம் ஒன்று தான். அண்ணனை கேட்டால் ஒரிஜினாலிட்டி எதிர்பார்ப்பாருங்க. நம்மள மாரி வந்து சின்ன கேட்டில் பண்ண மாட்டார். சொல்லுவார் இது பண்ணலாம்பா. அந்த ஒரிஜினல் என்ன எப்படி ஹீரோ அதான் பண்ணுவார். அதேமாதிரி சில பேர் வந்து ஜம்ப் பண்ணால் பண்ணிக்கலாம் சார், டூப் ஷாட்டாக பெரும்பாலும் டூப் எதிர்பார்க்க மாட்டார் கமல் சார். ஒரிஜினல் தான் பார்ப்பார். யாராவது இந்த ஷாட் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்டு, டூப் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஷாட் ஏதாவது? நிறைய படம் பண்ணியிருக்காரு சார். அவர் ரொம்ப ரிஸ்க்கான நிறைய படம் பண்ணியிருக்காரு. இது நம்ம மெட்ராஸ் பண்ணது வந்து 2-3 படத்தில் வந்து ஒரு படத்தில் வந்து விருமாண்டி படத்தில் வந்து மேலே குதிக்கணும், ஜம்ப் போட்டு வருவார். ஜெயிலில் ஜம்ப் பண்ணுறது ஒரு ரோப் பண்ணலான்னு மேலே செஞ்சார். பெட்டு ரெடி பண்ணுப்பா. என்னென்ன கட்டமான ரோப் இல்லை, தைரியமான மனுஷன். 10 to 15 அடியில் ரோப்பே கட்ட மாட்டாருங்க. 2 பெட்டை பண்ண போட்டு போனார். ஜம்ப் பண்ணி குச்சி போயிட்டு வந்துடுவார். அவர் என்ன சொல்லுவாங்க கேட்டாக்கா, ரோப்பு கட்டுமா அந்த வெயிட்டில் விடுவோம் தெரியுமா? தெரியும், லேசாக இறங்க தெரியும். அவர் சொல்லுவார். அவர் அதாவது ஆடியன்ஸ் கரெக்டாக கவனிப்பாண்டா, ரோப் விடுமா அந்த டைட்டில் தெரியும், வேகமாக குதிக்கிறது ரோப் வித்தியாசம் தெரியும். அது சொல்லுவார் அவர். நான் ரோப் பிடிச்சேன்னா ஆர்டிஸ்ட் பொறுமையாக ஓடிவிங்க, நான் குதிச்சா ஸ்ட்ரெயிட்டாக வருவேன், ஸ்ட்ரெயிட்டாக குதிப்பார். இப்போது இவரெல்லாம் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இதே மாதிரி இன்னொரு ஆர்டிஸ்ட்லாம் இருக்கார், சின்சியராக வந்து பண்ணுவாப்பில் எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னால் நீங்கள் யார் சொல்லுவீங்க ஒர்க் பண்ண? சூர்யா சார் தான். என்னென்னு கேட்டால் நான் 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கூட. ஒரு நடிப்பு வெறியாது. சில பேரில் சொல்லுவாங்க ஒரு கேரக்டர் டைரக்டர் சொல்லுவார், கேட்டு சில உக்காந்துருப்பாங்க போய்ட்டு, இவர் உக்கார போட்டார். அது கூட அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ண அந்த தாட்லேயே தான் இருப்பார். செட்டு உள்ளே வந்தாலும் சரி,
விஷ் பண்ண தலை மாட்டு அப்படி போயிட்டே இருப்பார். அந்த கேரக்டருக்குள்ளே தான் இருப்பார். அது என்ன நடிக்கணும், அது என்ன பார்க்கணும், அந்த வெறித்தனத்தில் தான் இருப்பார். அதை முடிச்சு வெளியே வந்து பேசுவார். மொத்தம் படம் முடிய வரைக்குமே வந்து அவர் கங்குவாவாக தான் இருந்தார். கங்குவா உள்ளே வந்துட்டு முடிஞ்சிடுச்சு அப்படி தான் அந்த கேரக்டருக்குள்ளே தான் இருப்பார். யார் பேச தலை மாட்டம் ஆடிட்டு பேசுகிற வைக்க அவன் தான் சரியாக பேச மாட்டாங்க, உள்ளே ஓரம் போயிடுவாங்க. அவர் உள்ளே நின்று உள்ளே கங்குவாவில் உள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கலாம், அந்த கேரக்டர் அப்படியே தான் அந்த அந்த சவுண்டு அந்த எஃபெக்ட் அப்படியே தான் நின்றுட்டு இருப்பார். அந்த ஃபைட்டுக்கிட்டு முடிச்சு எல்லாம் வெளியே வந்தவங்க நீ பேசலாம், நார்மலாக பேசுவார். அது என்னென்ன கேட்டால் அவர்லாம் என்னென்ன கேட்டாக்க அது இன்னும் நடிக்கணும் அந்த கேரக்டர் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க என்னப்பா சூர்யா பண்ணுற கிடையாது. என்னென்ன கேட்டால் நாங்கள் நிஜத்தில் பார்க்குறோம். சில பேர் வந்து டைலாக் கேட்டுட்டு உக்காந்துட்டு வருவாங்க, டைலாக் உள்ள வாங்கிட்டு மனுஷன் நடக்க ஆரம்பிப்பார். தெரிஞ்சிக்கலாம் என்ன பண்ணுறது, நடக்கும் போதே அப்படியே மனுஷன் பேசிட்டு போயிட்டு இருப்பார். அந்த டோர் நீங்கள் வந்து நிற்கும் அங்கே என்ன பண்ணுறது அந்த வெறி. அதாவது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் டப்பிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறோம். அந்த கோவத்தில் பேசுகிற டைலாக் பேச போகிற அந்த வெறித்தனம் அப்படியே இருக்கும். சவுண்டு நம்ம இங்கே கொடுக்குற அங்கே ஒரிஜினல் சவுண்டு கேட்கணும். அந்த கத்துறது திரும்புறது லுக்கு பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஏன்னா இப்படி பண்ணுறா இவன் நம்ம சொல்லுவோம் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டுறாரு என்னென்ன கேட்டாக்கா அது உள்ளே உருட்டாவே அதான் அது மாற்றவே முடியாது. அவர் போய் நிறைய பேர் சொல்லுவாங்க சூர்யா சார் ரொம்ப பண்ணுறாரு கிடையாது. அவர் ஒன்று இன்னும் போனோம் மக்கள் ஒன்று ரீச் பண்ணணும். அது என்னென்னா அவர் நடிப்பை வந்து ஏற்றிட்டு போயிட்டுருக்காரு. இன்னும் நடித்து இன்னும் பெரிய ஆளாகணும் பெரிய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இன்னும் என்ன பண்ண முடியும் நம்மளால், என்ன பண்ண அது சாதனை இது. ஓகே சார், இப்போ இவங்க 2 பேருமே பார்த்தோம், 2 பேருமே வந்து சீரியஸாக நடிக்கணும், நான் இந்த விஷயம் வந்து கரெக்டாக கன்வே ஆகணும் அப்படின்னு சொல்லி சீரியஸாக பண்ணக்கூடியவர்கள். பயங்கர ஜாலியாக செட்டில் இருக்கவங்க அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க? நீங்கள் ஒர்க் பண்ண ஆட்களில் 2 கார்த்திக் சொல்லணும் நான். 2 கார்த்திக், பழைய கார்த்திக் ஒன்று புது கார்த்திக் ஒன்று, 2 பேருமே. பழைய கார்த்திக் எப்படின்னு கேட்டோம்னாக்கா உள்ளத்தழுத்த படம் பண்ணியிருந்தேன். ஜாலி டைப், ஜாலியாக பேசுவார், பழகுவார், போயிட்டே இருப்பார். இந்த கார்த்திக் எப்படி கிடையாது, ஜாலி டைமில் ஜாலியாக பேசுவார், டென்ஷன் ஆகிடுவார். ஓகே, 2 கேரக்டர் இது. இவர் இந்த கார்த்திக் கூட எந்த படம் நீங்கள் ஒர்க் பண்ணி? இவர் 2-3 படம் பண்ணியிருக்காரு. ஒரு படம் பண்ணியிருக்கோம் நாங்கள். அது படம் வந்து டைலாக் பேசும்போது டைலாக் நல்லா ப்ரிப்பேர் நல்லா பேசிகிட்டே இருப்பார். கரெக்டாக நல்லா இப்போ அந்த ஆனால் அவர்கிட்ட ஒரு பழகம் இருக்குது. நம்ம டைலாக் பேசி கிட்ட பார்த்து வச்சேன் அப்படி இப்படி பார்ப்போம் சார் என்ன பேச கவனிச்சிட்டே இருப்பார். அந்த சைடு திரும்ப நாங்கள் அங்கே நிற்க மாட்டோம், அந்த பீரியடு அப்படியே வந்துடுவோம். டைலாக் முடிச்சு நேரம் அவர் ஏன் பேசிட்டீங்க போயிட்டே இருப்பார். வெளியே வந்து ஜாலியாக பேசுவார். ஆனால் செட்டு உள்ள பண்ணிட்டாரு என்னென்ன கேட்டாங்க அந்த கிண்ணா தேப்பா நடிப்பார். ஒரு சீரியஸ் பேச மாட்டார், ஜாலியாக பேசிட்டு பாக்கிட்டு இருப்பார். 2 பேரும் அந்த விஷயத்தில் வந்து சூர்யா சாரும் கார்த்திக் சாரும் ஒரே மாதிரி. அவரு தனி, சூர்யா சார் அது நடிப்பு ஒரு வெறி. இவரு நடிப்பார், ஜாலியாக இருக்கும், 2மே இருக்கட்டும். ஏன்னா நல்லா நடித்து நல்லா ஜாலியாக பேசுவார். ஒன்று நம்ம ஜாலியாக பேசிட்டு இருப்பார். அவர் நடிப்பு உள்ளே தான் இருப்பார், அதை விட்டு விளையாட மாட்டார். இதே கம்பேர் பண்ணும்போது அவர் நம்ம நவரச நாயகன் அவர் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அவரு ஜாலி டைப், அது ரொம்ப ஜாலியான ஒரு ஜாலியான டைப். நான் உள்ளத்தை எழுதி பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னு கேட்டோம்னா நம்ம பேசிகிட்டே இருப்பார், தோல் மக்கள் பேசிகிட்டே இருப்பார். அப்புறம் என்னப்பா என்ன சாப்பிட்டீங்க பிரேக் விட்டலாமா சார் 2 ஷார்ட் முடிச்சு இவரு கேட்பார் பிரேக் விடலாமா சார் 2 ஷார்ட்டுமே சாப்பிட்டு போருமா நான் வாங்கப்பா சார் ரைட் சார் பிரேக் சார் என்ன சார் சாப்பிட்டு வருவீங்க நீ வேறு அதுதான் வந்திருக்கான் சிந்தி என்ன கார்த்தி ஆரம்பிச்சிடலாமா என்னக்குது ஒன்று போய்டு திருப்பி. அது மணிவண்ணன் சார் வருவார். மணிவண்ணன் சார் நான் மணிவண்ணன் சார் டூப்பு டபுள் ஆக்ஷனில் என்ன சார் மணிவண்ணன் சார் நீங்கள் டூப் போட்டுருக்கீங்க ஃபுல்லாக. ஓகே, டபுள் ஆக்ஷனில் வந்து அவர் ஒன்று நான் ஒன்று. அவர் அந்த பக்கம் நான் மாறி பண்ணி நின்றுட்டுருப்போம். என்ன சார் எப்படி சார் நம்ம நடிகை வந்துடுவோம் கம்னரு சார் அதெல்லாம் அப்புறம்டா நடிகை அதை மட்டும் பார்த்துருப்போம். அவங்க கத்தை தான் செய்வோம், காதை கேட்காது நீ இல்லை சார் ரொம்ப கத்திட்டு இருக்கா சார் வேலை பாடுறா நீ இங்கே நாங்கள் நிற்கிறோங்க. ஆனால் ஜாலி டைப். சுந்தர் என்னென்னு கேட்டாங்க அவர் வந்து ஸ்கிரிப்ட் அதனால அவர்கிட்ட ஒரு சின்ன பழக்கம் இருக்குது சார். அவர் டைலாக் சொல்லிட்டேன்னா பிடிச்சிட்டேன்னா ஓகே, இல்லைன்னு வச்சுக்கோங்க 2 டேக் 3 டேக் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுவார். ஓகே, உடனே மணிவன் சார் ஆரம்பிச்சிட்டாண்டா சார் அப்படி போடு என்ன நான் நின்று உட்காந்துருக்கேன்டா ஏன் திட்ட மாட்டான் சார் அப்படி போடுறா அது அவங்க திட்டி முடிச்சுட்டு கூட போகலான்னுவார். சரி நீ அப்படி உட்கார போகணுவார். என்னென்னு கேட்டாக்கா அவர் சுந்தர் பொறுத்தவரைக்கும் அவர் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. அது நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோ டென்ஷன் ஆகிடுவாப்புல. இல்லையா இத்தனை வாட்டியாக சொல்லுங்க 3-4 சொல்லிட்டு இருக்கல அது மென்ட்டை ஏற்றிங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அவர் அது இடைப்பார். சார் டேரக்டர் சார் இப்போ மணிவண்ணன் சார் சொல்லிட்டீங்க, இதே மாதிரி ஃபன்னான ஒரு டேரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரக்டர் சைடில் யார் நீங்கள் சொல்லுவீங்க? பாக்யராஜ் சார் தான். பாக்யராஜ் சார். பாக்யராஜில் எங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டாக்கா ஒரு ஃபைட் நல்லா கம்போஸ் பண்ணுவோம், இன்னும் வெடி பார்த்துட்டு இருப்பார்.
மாஸ்டர் இது எந்த படத்தை கம்போஸ் பண்ணினார் சார் நீங்கள் தான் பண்ணுவார் நீ வேறு நான் என்ன பண்ண ஆடிச்சு தெரியும் இப்படிலாம் எக்கிரி வந்தால் எவனை நம்ப மாட்டான் மாஸ்டர் யார் போய் என்ன பேசுகிறீங்க நான் நடந்து போகிறதே ஒரு பிரச்சனையாகுது எனக்கு என்னை மரத்து மேலே இங்கே ஏறுன்றீங்க மாணவனர் அது ஒரு பைக் ஜம்ப் பார்க்கலாம் ரோப் செட்டு மாஸ்டர் நான் ரோப்பை இப்படி தான் வண்டி இப்படி தான் ஓட்டிட்டு போகிறேன் என்னை பைக்கு ஜம்ப் பண்ண சொல்கிறீங்க என்னை யாரும் நம்புவானா ஒருத்த கூட நம்ப மாட்டான் எனக்கு தகுந்த ஃபைட்டுக்கணுன்னு அதுக்கு அவருக்கு தகுந்த கம்போஸ் பண்ண அது மாதிரி அது பண்ணிட்டு அது 2 ரோப் ஷாட் பண்ணிட்டவா என்ன மாஸ்டர் நீங்கள் ரோப் ஷாட் பண்ணி வச்சுருக்கீங்க என்ன நம்ப மாட்டானுங்க தேட்டரில் கை தட்ட மாட்டேன் என்ன அது அவர் என்ன சொன்னாங்கன்னா என்னன்னு ஆடிக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் அதை மட்டும் என்ன பண்ண வைங்க எக்ஸ்ட்ரா பண்ண வைக்காதுங்க ஆனால் நாங்கள் பார்க்கும்போது அது இல்லாமல் நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் நிறைய எடுத்துருவோம் ஏன்னா அவர் நாங்கள் டூ போட்டுருக்கோம் அவர் சார் டூ போடுவேன் டூ போடும்போது டூப் ஷாட் கட்டு மேட்ச் எடுத்துருவோம் அவருக்கே தெரியாமல் கூட அவர் எடுத்துருவோம் அவர் வரது மணி எடுத்து முடிச்சிடுவோம் ஓகே முடிச்சிட்டோம் என்ன முடிச்சாங்க போகலாம் சார் ஷார்ட் பண்ணலாம் சார் ஷூட்டிங் போயிட்டே இருக்கும் எடிட் உட்காந்துருமா அங்கே சொல்லுவார் என்னடா திருட்டு வரலாம் பண்ணியிருக்கீங்க இன்னும் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லை சார் ஷார்ட் சேர்த்து போகலாம் சார் டே நம்ப மாட்டானுங்கடா நீ சொல்லிட்டு போயிடுவேன் தேட்டர் பண்ண சொல்ல சார் ஜம்ப்புன்னு எனக்கு பண்ண முடியுமா என்னால் தேவையானவர் ஜாலியான டைப் ஸ்பாட்டில் எப்படி தான் என்னென்னு கேட்டோம்னா டென்ஷன் கிடையாதுங்க பைக்காக ஷூட்டிங் போன வச்சு ஒன்று சில மேடம் சொல்லுவாங்க ஆகணும் டென்ஷன் கிடையாது ஜாலியாக போயிட்டு போகிறார் டைலாக் வேலை பிரிச்சியே பட மாட்டார் ஆப்போசிட் வாங்கி போயிட்டார் இப்போ என்னென்னு கேட்டால் எது வேலை பண்ணும் எது வந்து பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவார் அவர் யாரும் டென்ஷன் போடவே மாட்டார் ஜாலி டைப் அவர் சரி இப்போது டேரக்டர் வைஸ் இப்படி பார்க்கும்போது பாக்கியராஜ் சார் இப்படி சொல்லிட்டோம் இதே மாதிரி இன்னொரு டேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கமல் சாரும் ஒரு டேரக்டர் அவர் கூட இப்போ நீங்கள் ஆக்டர் கமல் சார் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க டேரக்டர் கமல் சார் இல்லை நீங்கள் டைரக்ட் கமல் சார் 100 படம் பண்ணலாம் எல்லா படம் பண்ணலாம் நீங்கள் கமல் சாரோட ஒரு படம் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுலேருந்து படம் முடிக்கிற கூட ஒர்க் பண்ணினா இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் டைரக்ட் பண்ணலாம் நீ பாட்டு ஓகே எந்த ஸ்டேட்டில் பண்ணலாம் என்னென்ன கேட்டால் அவ்வளோ டெக்னாலஜி கற்றுக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒரு டைரக்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க ஒரு டைலாக் பண்ணுங்க ஒரு எடிட்டிங் பண்ணுவாங்க ஒரு அந்த மாதிரி போவாங்க இங்கே அப்படி கிடையாது எல்லாமே கற்றுக்கணும் நீ அவர் விட மாட்டார் என்ன கமல் சார் ஒரு படம் பண்ணால் போதும் நீ 2 படம் பண்ணால் ஒரு படம் அவர் கூட அடித்து பிடிச்சி டைரக்ஷன் பண்ணிட்டேன்னா போதும் எல்லா படம் உனக்கு கற்றுப்பிடி என்னென்ன கேட்டாங்க எங்கே டைலாக் பேசணும் எங்கே ஏற்றணும் அது சொல்லிட்டு எடிட்டிங் எப்படி பண்ணணும் எப்படி மேட்ச் பண்ணணும் டூப் ஷாட் எப்படி மேட்ச் பண்ணணும் அது என்ன கேட்டால் சில ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுவாங்க போயிடுவாங்க இவர் அப்படி கிடையாது டூப் ஷாட் மேட்ச் பண்ணுவார் அவர் நம்ம டூப் போட்டு நாங்கள் டூப் எங்கள் ஃப்ரெண்டு எல் பாஸ்கர் ஒருத்தருக்காரு மாஸ்டர் அவர் தான் அவர் நிறைய டூப் போட்டிருக்கு கமலுக்கு அந்த டூப் போட்டு பார்க்கும்போது அந்த ஷாட் ஒரு மேட்ச் பண்ணிட்டு பார்த்து நீ இப்போ எடுத்து வைக்கணும் அது மேட்ச் பண்ண கரெக்டாக மேட்ச் பண்ணுவார் கண்டுபிடிக்க முடியும் டூப்பை ஓகேண்ணா உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை வந்து என் கூட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிண்ணா வணக்கம்